திருச்சி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக முதியோர் மனமகிழ் வள மையம் அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த அன்பு சோலை திட்டத்தினுடைய முக்கிய சாராம்சங்கள் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திருச்சி பொன்மலைப்பட்டியில் முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் 25-26 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கு என தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருச்சி பொன்மலைப்பட்டியில் பாவை பவுண்டேஷன் வளாகத்தில் அமைந்துள்ள அன்பு சோலை என்ற முதியோர்களுக்கான பிரத்யேக பகல் நேர பராமரிப்பு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட அன்பு சோலை மையங்களை முதல்வர் காணொலி காட்சி மூலமாக இங்கிருந்து தொடங்கி வைத்தார். இந்த அன்பு சோலையில் திட்டம் என்பது தமிழக அரசு தனியார் தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டம் இந்த அன்பு சோலை மையத்தில் வீட்டில் உள்ள அனைவரும் வேலைக்கு செல்லும் சூழ்நிலையில் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்கள் இங்கு பராமரிக்கப்பட உள்ளனர். இம்மையங்களில் அவர்களுக்கு காலை டீ ஸ்நாக்ஸ், மதிய உணவு, மாலையில் டீ, காபி வழங்கப்படுகிறது. மேலும் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப கவுன்சிலிங் மற்றும் கேரம் போர்டு போன்ற பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.